என்னோட இந்த 15 வருஷமா நான் டயட்டிஷியனா ஒர்க் பண்ணி எனக்காக சேர்த்து கொடுத்த பணம். நான் கடன் கொடுத்தது 35 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Chennai Samartha Group of Institution, Aviation, Hotel Management, Nursing. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 அவன் போயிடக்கூடாதுன்னு நான் காசு கொடுத்தேன். ஆனா நான் அட்டெண்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன். என்ன பண்ணீங்க நீங்க? குடிச்சா சீக்கிரம் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 15 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்கிட்ட 3 பிசினஸ் இருக்கு, நான் திருப்பி 20 நாள்ல உங்களுக்கு செட்டில் டவுன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வாங்கினாங்க. அவங்க கண்டிப்பா எனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, அது எப்படி என்னை ஏமாத்த முடியும் அவங்களால அப்படின்ற தைரியத்துல தான் நான் கொடுத்தேன். 20 நாள்ல கண்டிப்பா வந்துடும். எவ்வளவு நெருங்கிய நட்பா இருந்தா 35 லட்சம் கொடுத்தா ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும்ல. எப்போ இந்த வாங்கின பணத்தை அவங்க திருப்பி கொடுக்கல, நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க? ஒரு கரெக்டா 7 மாசம் கழிச்சு. 20 நாள்ல கொடுக்குறேன்னு சொன்ன பணம் 7 மாசம் ஆயிடுச்சு. அவருக்கு கால் பண்ணி பார்ப்போமா? பண்ணி பார்க்கலாம், கேட்போமா? நீங்க மோனிஷா கிட்ட பணம் வாங்குனீங்களா? நீங்க வட்டி கொடுத்தீங்களா கொடுக்கலையா? இல்ல, நான் வட்டிக்கே வாங்கல. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேஜ்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நானா ஒதுக்கிட்டேன். நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறீங்களா அவங்களோட லெஜர்? ஓகே அனுப்புங்க. ஓகே அனுப்புங்க. நீங்க தயவு செஞ்சு பேங்க் ஸ்டேட்மெண்ட் போங்க. ஃபேக் எக்ஸல் ஷீட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு 32.5 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு காட்டுறான். யாராவது 35 லட்சம் ரூபாவை 1000-500ன்னு கொடுத்து பாத்திருக்கீங்களா? யாருக்காவது வாங்கி இல்ல, நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, எக்ஸல்ல ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். இல்ல, இது கடன் கேட்டாங்கன்னு சொல்லி கடனை கொடுத்துட்டு திருப்பி நாம பிச்சைக்காரங்க மாதிரி காசு கொடுன்னு கேட்கறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் இல்ல? இதுல ரொம்ப பெரிய வலி என்னன்னா, எங்க அப்பா இறந்து என்கிட்ட காசு இல்லை. ஆக்சுவலி அம்மா உங்க கணவர் இறந்தப்பயும் அந்த கஷ்டத்துல நீங்க அங்க போனீங்களாமா? ஆமா, 19.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, நீங்க போங்க, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அம்மா வேண்டாம் பிரேம்ல. இல்ல வேண்டாம். காசு கொடுத்தவங்க கிட்ட போயிட்டு பசிக்குது, அப்பா செத்துட்டாரு, இல்ல இதுக்கு வேணும், இல்ல அதுக்கு வேணும், வாடகை கட்டணும், வீட்டுக்கு அதை 2 நாள் ஆச்சு திறந்து, இப்படியெல்லாம் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் கடவுள்கிட்ட ரொம்ப நாளா வேண்டிக்கிட்டேன், காலையில எந்திரிக்க கூடாது. 2025 செப்டம்பர்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போறேன் காசு கேட்க. மாசம் மாசம் போறேன். எந்த டைம் போனாலும் மாறாத ஒரே டயலாக். மன உளைச்சலாகி இப்ப இருக்கிறது நீங்க தான் எனக்கு தெரியுது உங்களை பார்க்கும்போதே. போய் நேரா காலில் விழுந்தேன். நம்ம கொடுத்த காசை கேட்கறதுக்கு நம்ம ஏன் காலில் விழணும்? இந்த கடனால உங்க கேரக்டரே மாறிடுச்சு. இது நானானு எனக்கே இப்ப தெரியுது. என்னோட குரூப்ல ஒரு பேர் வச்சிருப்பாங்க, கோவப்படாத ஒரு பொண்ணு, அன்னை தெரேசா. இன்னைக்கு அவ்வளோ கெட்ட வார்த்தைகளை கத்துக்கிட்டு அவனை கத்தி திட்டி. அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னாச்சு? நீங்க வீட்டுக்கு போய் கொடுத்த காசு கேட்கும்போது அவங்க ஒரு தேதி சொல்றாங்க, அதுல இருந்து 3 நாள் கழிச்சு நான் போறேன். இப்படிதான் பார்த்தாங்க. நான் வந்து நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கேன், உங்களை மாதிரிலாம் நான் வளர்ந்துருந்தா 35 லட்சத்துல எவ்வளவு ரிட்டர்ன் வந்துச்சு? 13,93,000 ரூபாய் கொடுத்ததா போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துருக்காங்க. ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ். ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கல. நீங்க எவ்வளவு அசிங்கமா வேணாலும் திட்டுங்க, எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை கூட சொல்லுங்க, ஆமா அதான் நான் உங்ககிட்ட எல்லாம் வாங்கியிருக்கேன்ல, நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கணும், இப்படிதான் பேசுவாரு. விவரமான கோளாரா இருக்காரு. நான் தான் அடிச்சுட்டு அழுவேன், நான் தான் மயக்கம் போட்டு விழுவேன், நான் தான் செவுத்துல போய் முட்டிப்பேன். ஒரு சைக்காலஜி கவுன்சிலிங் எடுத்துட்டு இருந்த பொண்ணு சைக்காட்ரிஸ்ட் எனக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தாலும் பைத்தியம் தீராது போன்னு சொல்ற அளவுக்கு பைத்தியக்காரியா நடந்துட்டு இருக்கேன். கடன் சில பேர் நம்ம கிட்ட வாங்கும்போது கெஞ்சி வாங்குவாங்க. ஆனா அந்த கடனை திருப்பி கொடுக்கும்போது எவ்வளோ கெஞ்சி கொடுத்தவங்க கேட்டாலும் அதை மதிக்கிறதே இல்லை. அதுலயும் ஒரு சிங்கிள் விமனா இருக்கிற ஒரு பெண் தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஒரு 35 லட்சம் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன், அதுல பாதி பணம் வாங்குறதுக்குள்ளேயே என் மூச்சு போயிடுச்சு, மிச்ச பாதி பணத்தை வாங்க முடியல, போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் கடன் கொடுத்துட்டு அந்த கடனை வசூலிக்க முடியல அப்படின்ற மன உளைச்சல் இருப்பீங்க. ஆக்சுவலி இது ஒரு பேசப்பட வேண்டிய, டீட்டெயில்டா உணரப்பட
வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி சொல்லுங்க மோனிஷா. நான் மோனிஷா. நான் டயட்டிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து பர்சனல் டயட்டிஷியனாக நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேமிலிக்காக மட்டுமே ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அவங்க கூட நான் ஒர்க் பண்ணலை. ஏன்னா இந்த ஆஃப்டர் த ப்ராப்ளம் எனக்கு அவங்கள விடுற மாதிரி ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த மணி இஷ்யூ. இப்போ நான் ஒரு கெஃபே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யாருக்கு கடன் கொடுத்தீங்க? ஸோ நான் கடன் கொடுத்தது எனக்கு. அவங்க வந்து அவங்க 3 கிளப் வச்சிருக்காங்க. என்னென்ன கிளப்லாம்? இப்போ சேமியஸ் ரோட்ல இது 3மே ரெஸ்டோ பார். எவ்வளவு ரூபாய் கடன் கொடுத்தீங்க? என்னோட இந்த 15 வருஷமா நான் டயட்டிஷியனா ஒர்க் பண்ணி 35 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அவனுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண பணம். இவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? வேற ஒரு ஃப்ரெண்டு மூலமா தெரியும். எப்போல இருந்து? 2023 மார்ச்ல இருந்து தெரியும். இந்த 35 லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கிறது சம்பாரிச்சு சேர்த்தது எப்படி? இந்த 15 வருஷமா நான் வந்து டயட்டிஷியனா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 15 வருஷத்துல இந்த கிளினிக் ஓபன் பண்ணன்றதுக்காகவே நான் சேர்த்து வச்ச பணம் தான் இந்த பணம், 35 லட்சம் ரூபாய். ஸோ உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்றது நீங்க கடன் கொடுத்த நபருக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இவங்க ரொம்ப நாங்க ஒரு பேச்சுவார்த்தையில நீங்க என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா அப்படின்னு நம்ம பேசிப்போம்ல. அப்படி நாங்க பேசும்போது அவங்க வந்து எங்கிட்ட நீ அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இவ்வளோ வருஷம் நான் சேர்த்து வச்சிருக்கேன், இதுல இருந்து நான் வந்து எனக்கு கிளினிக் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க கிட்ட நான் சொல்லி இருந்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட பணம் இருக்கிற விஷயம் இப்போ உங்க நண்பருக்கு தெரிஞ்சிச்சு. ஆமா, தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம வந்து நம்ம கிட்ட பணம் எவ்வளோ வச்சிருக்கோம், அடுத்து என்ன பண்ண போறோன்றதை எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ உண்மைன்றது தெரியுது. நம்ம கிட்ட இருக்கிற பணம் என்ன பண்ண போறோன்ற ஃபியூச்சர் பிளானை ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னைக்கு உருவிட்டாங்க. அதை வாங்குறதுக்காக நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க. நிஜந்தா. ஏன்னா நான் ரொம்ப நம்பின நண்பர்கள்ல ஒருத்தர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் சொன்னேன், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கும் போது நம்ம சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி நான் ரொம்ப நம்பின ஒரு நண்பர், அதுக்காக தான் நான் கொடுத்தனும் கூட. அவர் வந்து நான் முதல்ல அவர் என்கிட்ட கடன் கேட்கும் போது நான் கொடுக்குற ஒரு மனப்பக்குவத்துலலாம் நான் இல்லை. நான் கொடுக்கும் போது நான் அவங்க கிட்ட கேட்குறேன், நான் கொடுத்துட்டா நான் ரொம்ப லாக் ஆயிடுவேன், நீங்க இப்படி எப்படி என்கிட்ட கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. என்கிட்ட 15 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்கிட்ட 3 பிஸ்னஸ் இருக்கு. என்னால இப்ப எனக்கு போராத காலம். நான் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், அதுவுமே ஃப்ரெண்ட்ஸ்னால தான் மாட்டிக்கிட்டேன். நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி 20 நாள்ல உங்களுக்கு செட்டில் டவுன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வாங்கினாங்க. சிட்டிக்கு நடுவில், அதுவும் நுங்கம்பாக்கம்ல வந்து ஒரு கிளப் வச்சிருக்கிறது பெரிய விஷயம். ஸோ எனக்கு என்ன நம்பிக்கையா இருந்துச்சுன்னா, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு 2 நாள் 3 நாள்ல ஒரு ரொட்டேஷன் பண்ணக்கூடிய காசு தான் அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பா எனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அது எப்படி என்னை ஏமாற்ற முடியும் அவங்களால? அதுவும் ஒரு நல்ல நண்பர் கேட்கும் போது நம்ம எப்படி அதை செய்யாம இருப்போம். என்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கு அப்படின்ற தைரியத்துல தான் நான் கொடுத்தேன். 20 நாள்ல கண்டிப்பா வந்துடும், எனக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு கிளினிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய தைரியத்தில் தான் நான் கொடுத்தேன். உங்ககிட்ட கடன் கேட்ட தொகையை எவ்வளவு நாள்ல திருப்பி கொடுக்கறதா அவர் சொன்னாரு? கரெக்டா 20 நாளுக்குள்ளரையே 2-3 பாகமா பிரிச்சு வாங்கினாங்க. அப்படி பிரிச்சு வாங்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல் 10 லட்சம் ரூபாய் வாங்கும் போது அடுத்த 15 நாளுக்குள்ள அவங்க செட்டில் டவுன் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த 15 நாள் வர்றதுக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டையும் கொடுங்க, நான் எப்ப அதை வாங்குறேனோ அதுல இருந்து 20 நாள் எனக்கு கரெக்டா இடம் கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த 20 நாள்ல செட்டில் டவுன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், கடைசி அமௌண்ட் செட்டில் பண்ணும்போது அவங்களுக்கு நான் ரொம்ப பயந்தேன், என்னால கொடுக்க முடியாது, எனக்கு இது கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட தெளிவா சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க, 100% உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டோ பார்ல என்னோடது ஃபர்ஸ்ட்ல இருக்கு, நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நம்பிக்கையின் பேரு, எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா நான் பழகிற 4-5 நண்பர்கள்ல அவரும் என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் நண்பரா இருக்கிறாரு. அதனால நான் கண்டிப்பா எப்படி நான் பண்ணாம இருக்க முடியும். எவ்வளோ நெருங்கிய நட்பா இருந்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் கடன் கொடுக்குறோம்னாலே அது பெரிய அமௌண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க 35 லட்சம் கொடுத்தா ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும்ல லீகலா? கரெக்ட். போட்டிருக்கீங்களா? இல்ல, நாங்க எந்த லீகலான இதுவுமே போடவே இல்லை. காரணம் என்னன்னா, எனக்கு லீகலா போட வேண்டிய இடமே அவங்க உருவாக்கி தரல. ஏன்னா எனக்கு அவங்களோட இது இன்ட்ரெஸ்ட் போட்டு தர்றதுலையோ இல்லை இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு காசு தரேன்னு சொல்றதுலையோ இது எதுலையுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த நம்பிக்கை இல்லாத நேரத்துல இவங்க ஏர்ஜ் ஆஃப்ல தான் என்னை வந்து ஏர்ஜ் பண்ணாங்க. இன்னைக்கு கொடுக்கலன்னா நான் வந்து என் குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கிற நிலைமை வந்துடும். இதை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு செட்டில் டவுன் பண்ணல, நீங்க எனக்கு கொடுக்கலன்னா அதை நான் கொடுக்க முடியாம போயிடும். அப்ப எனக்கு இந்த பிசினஸ் அப்படியே நின்றுடும். இந்த 2 நாள் ரொட்டேஷன் தான் முடிஞ்சிருச்சுன்னா இந்த 20 நாளுக்கு அப்புறமா உங்களை நான் வந்து மொத்தமா கிளினிக்கே வச்சு தரேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? 35 லட்சம் ரூபாய்க்கு இப்ப 50 லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு உங்க கிளினிக் ஆகுதுன்னா மேற்கொண்டு நீங்க யார்கிட்ட போய் நிற்பீங்க? நான் உங்களுக்கு பண்றேன். எனக்காக நீங்க இவ்வளவு பண்ணும்போது இறங்கி வரும்போது நான் உங்களுக்கு இதை பண்றேன். எனக்கு நீங்க சொன்னதுல இருந்து 2 விஷயம் புரியுது. உங்ககிட்ட இருந்து அந்த 35 லட்சம் பணத்தை வாங்குறதுக்கு அந்த எதிர்த்தரப்புல இருந்து 2 விஷயம் பண்ணியிருக்காங்க.
ஒன்று நாங்கள் குடும்பத்தோடு சூசைட் பண்ணிக்கணும், நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்கறது. இன்னொன்று அந்த 35-50 கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள். கண்டிப்பா என்னதான் இருந்தாலும் கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? லீகலாக ஒரு எக்ரிமெண்ட் போடாமல் இவ்வளோ பெரிய தொகையை எவ்வளோ அவசரத்துக்கு கேட்டால் கூட நம்ம செய்யக்கூடாதுன்றது தான் உண்மை. நான் ஒரே ஒரு விஷயத்துல தான் மேம் இதை யோசிச்சது. காலையில எந்திரிக்கும் போது உண்மையாவே அவன் சொன்ன மாதிரி அவங்க குடும்பமே இல்லைனாலும் அவன் இல்லைனா, ஒருவேளை அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா, இது ஒரு சின்ன கடன் ஒரு இடத்துல அவன் மாட்டிக்கிட்டதுனால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா, லைஃப் லாங் நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாது. எனக்கு தேவைப்படும் போது எனக்கு யாருமே உதவி பண்ணது கிடையாது இந்த 15 வருஷ காலகட்டத்தில். அப்போ அவனுக்கு நான் இருக்கும்போது நண்பர்களாக டெய்லி பக்கத்தில் உட்காரும் போது 20 நாளில் நான் தப்பிச்சிருவேன், கண்டிப்பாக இதை செய்யலாம் அப்படின்னு எனக்கு நானே தைரியம் சொல்லி கொடுத்த காசு. உன்னை ஏமாற்ற மாட்டாங்க, அது எப்படி உன்னை யாராவது ஏமாற்றுவாங்க? ஏமாற்ற மாட்டாங்க, கண்டிப்பாக நீ கொடுக்கலாம். ஏன்னா அவங்க உண்மையாகவே சஃபரில் இருக்காங்க. அதுவும் ஒரு நண்பரால் சஃபரில் இருக்கிறதா என்கிட்ட நம்ப வச்சுருக்காங்க, என்கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 20 நாள் எனக்கு வந்துடும் அப்படின்ற தைரியத்தில் இருக்கேன். சரி, எப்போ இந்த வாங்கின பணத்தை அவங்க திருப்பி கொடுக்கல, நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க? ஒரு கரெக்டாக 7 மாதம் கழிச்சு. 20 நாளில் கொடுக்குறேன்னு சொன்ன பணம் 7 மாதம் ஆயிடுச்சு. 7 மாதம் கழிச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. 28 லட்சம் ரூபாய் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஜிபேல பண்ணியிருக்கிறேன். ஐ ஹாவ் அ ஸ்க்ரீன்ஷாட்ஸ், ஐ ஹாவ் எவ்ரி திங். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக நான் வந்து சப்மிட்டும் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இவங்க கிட்ட 2 சலூன் இருக்கு, 2 கிளப் இருக்கு, சென்னையில் ரொம்பவே நல்லா நடந்துட்டு இருக்கு. அதுவும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கு. சின்னதாக அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பிஸ்னஸில், அதனால அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் கூட நல்லா பழகின நண்பர்களால் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னால் முடிஞ்சது இந்த உதவி பண்ணால் அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இதை தவிர்த்து எனக்கு எந்த யோசனையுமே இல்லை. ஏன்னா நாளைக்கு அவங்க பண்ணிப்பேன் 100 ஸ்க்ரீன்ஷாட்டு என்கிட்ட இருக்குது. அதே அவங்க சொன்ன வார்த்தைகளை நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி என்கிட்ட வாங்கின வார்த்தைகள். இதில் ஒரு இது இருக்குது. இது ஆஃப்டர் 6 months ஆக்சுவலி இதெல்லாம் சொன்னது. ஓகே, பயமாக இருக்குடி. சம்டைம்ஸ் இட்ஸ் ஹார்ட் டு ப்ரீத், நாட் ஏபிள் டு ஸ்லீப் இன் நைட்ஸ், ஒய்ஃப் டு அப்பா அண்ட் அம்மா, எவ்ரி ஒன் இஸ் சஃபரிங் லுக்கிங் அட் மீ லைக் திஸ். வாடி போடி போட்டு தான் பேசுவாங்களா? ஆமாம், வாடி போடி தான் பேசுவாங்க. என்னை வந்து பாப்பா இல்லை பட்டு அந்த மாதிரி தான் இந்த லாங்குவேஜஸ் தான் கூப்பிடுவாங்க. இது வந்து எங்கள் 6 பேருமே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி தான் கூப்பிட்டு. 32.5 lakhs வாங்கிட்டு சொல்லக்கூடாதுன்னா இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 32.5 லட்சம் ரூபாய் நான் உனக்கு கொடுத்துட்டேன், யூ டோன்ட் ஹவ் தட் கிராட்டிடியூட் ஈவன், நான் உனக்கு மட்டும்தான் காசை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து உனக்கு போனா போதுன்னு நான் உனக்கு இவ்வளோ தூரம் சஃபர் பண்ண வச்சல, போனா போதுன்னு நான் உனக்கு 10 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவ்வளோ கெஞ்சி கேட்டு நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க, இப்போ பணம் திருப்பி வரல. ஸோ எப்படி அவர்கிட்ட திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறீங்க நீங்கள்? ஓகே, 20 நாளில் அவங்க தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ கொடுக்கும்போது கடைசி அமௌண்ட் கொடுக்கும்போது நான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன், 20 நாளில் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் 2 மாதம் அதிகபட்ச டயத்துக்குள்ளே எனக்கு நீங்கள் மொத்தமாக திருப்பி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அப்பத்துலேருந்து நான் எதையுமே ஸ்டார்ட் பண்ணலைன்னா என்னோட கெரியர் மொத்தமாக அஃபெக்ட் ஆகிடும். எனக்கு ட்ரீம் வந்து என்னோட ஓன் கிளினிக்கை வச்சு நான் ரன் பண்ணுறது, அது மொத்தமாக காணாமல் போயிடும். அதனால 2 மாதம் அதிகபட்சம் டைம்குள்ளே எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நான் பேசியிருந்தேன். அவங்க கொடுக்கல. இந்த 2 மாதத்துக்கு அப்புறமா நான் கேட்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்போ என்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என் கூடவே தானே இருக்க, நான் எவ்வளோ சஃபர் ஆகிறேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, நீ எப்படி என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு பகீர்னு இல்லை. அதாவது கடன் வாங்கும்போது இருந்த முகமும் 2 மாசத்துல தரேன்னு சொன்ன முகமும் அப்புறம் நீங்க திருப்பி கேட்கும் போது மாறுறத வந்து நான் ரியலைஸே பண்ணல. நான் அப்பயும் என்ன பிலீவ் பண்றேன்னா, உண்மையாவே அவங்க சஃபர் இன்னும் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பல்கான அமௌண்ட் வரல, அதை அவங்களால க்ளோஸ் பண்ண முடியல. இதனால நான் இன்னும் உதவி பண்ணாதான் இது வெளியில வர முடியும்ன்ற இடத்துல இன்னொரு நண்பர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை, நோன் பர்சனை, ஃபினான்ஸ் பண்ற பர்சனை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த ஆகஸ்ட் 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது அவங்க மூலமா அவர் 30 லட்சம் ரூபாய் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறாரு. இந்த 30 லட்சம் ரூபாய் வாங்கும் போது நான் ஓடி போய் நின்று நான் கேட்கிறேன், என்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா இதோட முடிஞ்சிடும். இப்போ நீ சஃபர் ஆகலன்றது இப்போ எப்படியோ இப்போ இந்த 30 லட்சம் ரூபாவோட உன்னோட ப்ராப்ளம் முடிஞ்சிருமான்னு கேட்டா இல்லை. ஏன்னா யூ ஹாவ் ஜஸ்ட் டுக் அ ஸ்டெப், இட்ஸ் வெரி லாங். நீ பெரிய ஸ்டெப் எடுத்ததுனால உன்னால வெளியில வர முடியாது. ஆனா இந்த 30 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா என்னோட கிளினிக் வச்சிட முடியும், என்னோட இன்கம் சோர்ஸை நான் வந்து க்ரோத்தை பண்ணிக்க முடியும், ஹெல்த்தியா வச்சுக்க முடியும், எனக்கு நீ கொடுத்துருன்னு சொல்லி கேட்டேன்.
அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, திருப்பி எல்லாத்தோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அவர் எத்தனை வெண்டாருக்கு காசு கொடுக்கணும், எத்தனை பேர் அவரை மிரட்டிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையுமே காமிச்சு, இவ்வளவும் பண்ணியும் நீ வந்து இப்படி கேட்குறியே, நீ எப்படி வந்து இந்த மாதிரி கேட்ப, இந்த நிமிஷம் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன், என்னால் 35 லட்சம் ரூபாய் நான் சொன்ன தேதியில் கொடுக்க முடியல, இந்த மாசத்துலேருந்து உனக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறேன், நீ எப்போ என்னால் முழுசாக கொடுக்க முடியுதோ அப்போ உனக்கு 35 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், சரியா, உனக்கு கிளினிக்கே நான் வச்சு தரேன், என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னால் உன்னை நம்ப முடியாது, சும்மா அமைதியா இருமா, என்னை பற்றி தெரியாமல் பேசிட்டு இருக்க, நான் இத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்கேன் தெரியுமா, இப்போ நான் மாட்டிக்கிட்டதுனால தான் நான் இப்படி நிற்கிறேன், கண்டிப்பாக உன்னை வந்து யார்கிட்டையும் கையேந்திர நிலமையில வைக்க மாட்டேன், உன்னோட சோர்ஸை நான் பார்த்துப்பேன், அன்டில் அன்லெஸ் நான் உன்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்குற வரைக்கும், ஏன்னா எனக்கு தெரியும் அது உன்னோட 15 வருஷத்தோட உழைப்பு, அதை நான் கண்டிப்பாக நாசம் பண்ண மாட்டேன், யூ ப்ராமிஸ் ஆன் மை கிட், ப்ராமிஸ் ஆன் மை வைஃப், ப்ராமிஸ் ஆன் மை ஃபாதர் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அப்பத்துலேருந்து அவங்க 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க அதையும் கொடுக்கல. எனக்கு 3 மாதத்துக்கு மேலே நான் ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன், எனக்குன்னு ஒரு மாதம் இது இருக்கு இல்லையா, ரொட்டேஷன் இருக்கும் இல்லையா, இதுவே ஒரு எனக்கு 60,000 to 70,000 எனக்கு ஒரு ரொட்டேஷன் இருக்குது. இந்த ரொட்டேஷனுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் கையேந்திர நிலைமை வந்துச்சு. நான் ஒவ்வொரு டைமும் அவங்க கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு கிரெடிட் கார்டு பில்ஸ் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, பேமெண்ட் பண்ணல, எனக்கு இன்னும் வந்து ரெண்டல் பேமெண்ட் பண்ணல, எனக்கு 2 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு, என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க, ஒருத்தர்கிட்ட நான் காசு வாங்கி உனக்கு அதில் 2 லட்சம் ரூபாய் வந்து நான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கி கொடுத்தேன் 2 லட்சம் ரூபாய், நான் அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தது அவருக்கு நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போதும் நான் போய் காலில் விழுந்து கெஞ்சி அழ நரம்பில் தான் என்னை வச்சாங்க. அப்படி ஒவ்வொரு டைமும் கேட்கும் போது நான் இப்போ 10 லட்சம் ரூபாய் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு போய் கேட்டால் 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஐயோ, 10,000 ரூபாய் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, இன்னைக்கு நான் கிரெடிட் கார்டு கட்டி ஆகணும்னா 1,500 ரூபாய் அனுப்புவாங்க. 3 நாள் பசியில சாப்பிடாம இருந்து அழுது அவர்கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கியிருக்கேன். இது எல்லாம் ரெஸ்டோ பார்க்கு போனாவே அங்கேயே ஃபுட் எல்லாமே இருக்கு. இதே வார்த்தையை நான் கேட்டேன். எங்க போச்சு அப்போ? இதே வார்த்தையை நான் கேட்டேன். என் வீட்டை தாண்டி தான் நீ போற, உனக்கு காசு கொடுக்க முடியல, நண்பன்ற பேர்ல நீ வந்துட்டு எல்லாம் பண்ணிட்ட பிறகும் இன்னைக்கும் உன்னை நான் நண்பனை நம்புறேன், போகும்போது ஒரே ஒரு டப்பால சாப்பாடு போட்டுட்டியே இப்படி உட்காந்துட்டு இருக்க, கிளப்புக்காவது வரலாம்லன்னு கையில கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்னும் நான் கேட்டேன். அவங்க அதுக்கு பேச்சு கொடுக்கல. நான் சொன்னேன், சரிப்பா என் காசு நீ கொடுக்கல, என்னை இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்க, என்னால் யாருக்கிட்டையும் கையேந்த முடியாது, உன் சலூனை நான் வந்து பார்த்துக்கிறேன், சம்பளத்துக்கு வேலை போட்டுத்தா, நான் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன், நான் வேலை பார்த்து உனக்கும் வந்து வர காசை நான் கொஞ்சம் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி உனக்கும் நான் தரேன், எனக்கு மாத கஷ்டம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதும் அவங்க கிளப்புக்கு நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டுமே போயிட்டு இருந்த இடத்துலையும் அவங்க அந்த இடத்துக்கு வர விடாமல் என்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணாங்க. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி நான் போய் கிளப்புக்கு வந்து போகிறேன்னா காசு கேட்கறதுக்காக மட்டுமே போக ஆரம்பித்தேன். திருப்பி ஒவ்வொரு முறையும் போய் காசு கேட்க நான் கிளப்பில் இல்லை, நான் வர்றதுக்கு லேட் ஆகும், நான் வீட்டில் இருக்கேன், என் குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருக்கேன், என் ஒய்ஃபோட வெளியில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் உங்கள் ஒய்ஃபுக்கும் தெரியுமா? இது எல்லாம் அவங்க ஒய்ஃபுக்கு தெரியும் தான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசியிருக்கீங்களா? 2025 செப்டம்பர்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறேன் காசு கேட்க. ஓ, மாதம் போகிறேன். எந்த டைம் போனாலும் சந்திரனோட மாறாத ஒரே டயலாக், 15 நாள்ல உன் காசு உன் கைக்கு வந்துடும், கிளம்பு. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் நீ ஒருத்து. பட் இதில் வந்து டோட்டலாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ட்ராமடைஸ் ஆகி மன உளைச்சல் ஆகி இப்போ இருக்கிறது நீங்கள் தான் எனக்கு தெரியுது உங்களை பார்க்கும்போதே. கெஞ்சி காலில் விழுந்து கெஞ்சுறது, போய் நேராக காலில் விழுந்தேன். ஏங்க, என் காசு வேணுமே, நம்ம கொடுத்த காசை கேட்கறதுக்கு நம்ம ஏன் காலில் விழணும்? பழகிட்டல்ல, அது 2 பேரும் தானே மியூச்சுவலாக தானே இருக்கணும் மரியாதை. நான் விழுந்த உடனே அவங்களும் விழுந்தாங்க. காலில் விழுந்து சாமி என் காசை கொடுத்துரு, நான் எப்படியோ ஓடி போயிடுறேன், நான் உன்னை பிளாக் பண்ணிடுறேன், உனக்கும் எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு ஓடி போயிடுறேன், நான் இப்படி ஒரு நண்பரை சந்திச்சிடுறேன்றது கூட இல்லை, இதுக்கு மேலே அப்படி ஒரு நண்பர்ன்ற ஒரு இடத்த இல்லாமல் உருவாக்கிக்கிறேன், காசு கொடுத்துருன்னு காலில் விழுந்த உடனே அப்படியே திரும்பி காலில் விழுந்துட்டு என்ன பட்டு இப்படிலாம் பேசுற. அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னாச்சு? நீங்கள் வீட்டுக்கு போய் கொடுத்த காசு கேட்கும்போது அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க பேசின வார்த்தைகளை மட்டுமே லைனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதனால ஒரு அட்டன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் போகும்போது, அக்கா வாங்கக்கா, அக்கா எனக்கு தெரியாதுக்கா, அக்கா நீங்கள் உட்காருங்கக்கா, அக்கா டீ குடிங்கக்கா, காஃபி குடிங்கக்கா முதல். 2வது, அக்கா இன்னுமாக்கா கொடுக்கல, நான் என்னன்னு கேட்குறேன்க்கா, எனக்கு தெரியாதுக்கா, எனக்கு இப்போ தான் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது தான் எனக்கு இப்படி ஒரு விஷயத்தையே சொல்கிறாருக்கா. இது 2வது விசிட். 3வது விசிட் அவங்க ஒரு தேதி சொல்கிறாங்க, அதுலேருந்து 3 நாள் கழிச்சு நான் போகிறேன், அதே வீட்டுக்கு நான் மறுபடியும் போகிறேன்.
இப்படி தான் பார்த்தாங்க. எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. இங்கே பாருங்க, நீங்கள் வீட்டுக்கு வர்றதுனால காசு கிடைக்க போகிறதில்ல, எங்ககிட்டயே இல்லை. எங்களை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. எப்படி? எல்லாருமே இவங்களுக்கு காசு கொடுத்து ஏமாத்திட்டாங்க, காசு வாங்கி இல்லை. என் தாலி கயிறு தெரியுமா? இது வந்து டூப்ளிகேட், உங்களுக்கு தெரியாது. நானே இப்படி தான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த பொம்பளை கிட்ட என்ன பேச முடியும்? அவங்க பிஸ்னஸ்ல கஷ்டம்னா அது அவங்க தான் தீர்த்துக்கணும். அதுக்காக இன்னொரு தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட சம்பாரிச்ச பொண்ணோட காசெல்லாம் எடுத்துட்டு இப்படி கடனை வாங்கிட்டு இப்படி பதில் சொல்ல முடியாதுல்ல. இது பொறுப்பில்லாத பதில். கரெக்ட். இந்த வார்த்தையை, நீங்கள் சொன்ன வார்த்தையை ஒரே ஒரு வார்த்தை கூட மாறாமல் அவங்க கிட்ட நான் கேட்டேன். உங்கள் புருஷனுக்கு ப்ராப்ளம்னா நீங்கள் உதவி பண்ணுங்க, உங்கள் வீட்டிலேருந்து வர வச்சு உதவி பண்ணுங்க. 20 நாளில் தரேன்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு 2 மாதம் கழிச்சு தரேன் நானே சொன்ன தேதியும் கூட மாற்றிக்கிட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 18 மாதம் கழிச்சு வந்து உட்காடுறேன். அப்போ நீங்கள் காசை கொடுக்கறத தவிர்த்து வேறு எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கேன், நான் நல்ல குடும்பத்தில் வளர்ந்துருக்கேன். உங்களை மாதிரிலாம் நான் வளர்ந்துருந்தா புருஷனை விட்டுட்டு இந்த மாதிரி 4 நண்பர்களோட பழகி காசை கொடுத்து ஏமாந்துட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் நான் பண்ணல. அவர் 4 பேர் கூட போறாருன்னு தெரிஞ்சோ ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சோ நான் வாழ்ந்துதான் ஆகணும். என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா நான் வாழக்கூடாது, வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்ல வரீங்களா? உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதுக்கு ஷாக் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த முதல் 3 முறை அவங்க பண்ணதே ட்ராமான்றதை எனக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க கிட்ட காசு கேட்டு நிறைய போனவங்க இடத்துல அவங்க என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காங்க, தப்பா கதவை தட்டினாங்க அப்படின்னு 100க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண லேடி தான் அவங்க. வீட்டுக்கு வரவங்க அத்தனை பேரையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி, நான் ஒரு பொம்பளை வீட்டுக்கு வரான்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த லேடி என்னை வந்து ஆக்சுவலி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க. என்னோட அப்பா இறந்துட்டாரு ஜான்வரி 2026. எங்கள் அப்பா இறந்து என்கிட்ட காசு இல்லை. ஸோ வீட்டில் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கி நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அப்பாவோட டெத் வந்து அனுப்பி வச்சிருக்கேன். அம்மா வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க, என்னம்மா இந்த நிலமையில இருக்கிறேன். அண்ட் அம்மா மறுநாள் காலையில் எப்படின்னா, அப்பா இன்னைக்கு காலையில் இறந்துட்டாரு, இன்னைக்கு ஈவினிங் நைட்டு நாங்கள் பாடி எடுக்கிறோம், எங்களோட சொந்த ஊரில் எடுக்கிறோம். அங்கேருந்து அப்படியே நாங்கள் வண்டி பிடிச்சி நேராக வந்து மறுநாள் காலையில் 8 மணிக்கு அவன் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம். ஸோ அப்பா இறந்துட்டாங்கன்னா அம்மாவுக்கு என்னெல்லாம் சாங்கியம் பண்ணியிருப்பாங்க அதே சாங்கியத்தோட உட்காந்துருக்கோம். அதோட அதே ஹரிச்சந்திரன் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கும். வீட்டுக்குள்ள வரக்கூடாதுப்பா, அதனால வரல, காசு கொடுத்துருப்பா, முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா ஒரு 19 ரூபாய் இன்னும் பெண்டிங் இருக்கு. இட்ஸ் மீன் 19 lakhs பெண்டிங் இருக்கு. சும்மா அதுக்கெல்லாம் இப்படி வந்து உட்காந்து பண்ணின்னு இருக்காதீங்கம்மா. என்ன இப்படி உட்காந்துன்னு இருக்கீங்க? எழுந்து உள்ள வாங்க. இல்லைப்பா வீட்டில் இறந்துட்டாங்க, வரக்கூடாதுப்பா, நீ காசு கொடுத்துரு, நாங்கள் போகிறோம். ஏன்னா எதுக்குமே காசு இல்லை, எங்களுக்கு வேணும், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு மா ஒரு 3 நாளில் நான் அரேஞ்ச் பண்ணி போடுறேம்மா, ஏதாச்சும் நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வரோம். கிளம்பி வீட்டுக்கு வர வழி என்ன இருக்குது, கிளம்பி வரோம். 3ஆவது நாள் எனக்கு 50,000 ரூபாய் போடுறாங்க. அப்பா செத்ததுக்கு காசு. நான் அமைதியாக இருந்துட்டேன், நான் எதுவும் பேசிக்கல. இல்லை, இது கடன் கேட்டாங்கன்னு சொல்லி கடனை கொடுத்துட்டு திருப்பி நாம பிச்சைக்காரங்க மாதிரி காசு கொடுன்னு கேட்கறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை? இதுல ரொம்ப பெரிய வலி என்னன்னா, அவன் போயிடக்கூடாதுன்னு நான் காசு கொடுத்தேன். ஆனா நான் ரிட்டர்ன் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன். என்ன பண்ணீங்க நீங்க? குடிச்சா சீக்கிரம் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சேன். அப்படி பண்ணீங்களா? ஆமா, அப்படிதான் பண்ணேன். இந்த ரொம்ப ரொம்ப நெடி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்லாப் ஆகும்ல, ஒரு மாதிரி கிடினஸ் வரும்ல. So I fainted because of that. அதிகமா எனக்கு உள்ளர போல. நீங்க டயட்டிஷியன் படிச்சிருக்கீங்க, MSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் ப்ளஸ் MBA HR. மை காட், இவ்வளோ படிச்சிருக்கீங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த மணியை நம்ம சம்பாதிக்கலாம் திருப்பின்றது வேற விஷயம். பட் அதுல நீங்க பயங்கரமா டிப்ரெஷன் ஆயிருக்கீங்க, ட்ராமாடைஸ் ஆயிருக்கீங்க. மேம், எல்லார்கிட்டையும் பிச்சை எடுக்கிறது ஈஸி இல்லை. ஈஸி கிடையாது, அது எனக்கு புரியுது. ஈஸி இல்லை. அதை விட காசு கொடுத்தவங்க கிட்ட போயிட்டு பசிக்குது, அப்பா செத்துட்டாரு, இல்லை இதுக்கு வேணும், இல்லை அதுக்கு வேணும், வாடகை கட்டணும், வீட்டுக்கு அதை ஒரு 2 நாள் ஆச்சு திறந்து, இப்படியெல்லாம் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், அது கஷ்டம் தான், அது எனக்கு புரியுது. நான் கடவுள்கிட்ட ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டேன், காலையில் எந்திரிக்க கூடாதுன்னு. முடியல. ஓகேவா?
ஆனா எந்திரிக்கிறேனே. இல்லம்மா, நம்ம இவ்ளோ பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், லீகலா போகணும், நம்ம போராடணும், காசை திருப்பி வாங்கணும், அதையும் தைரியமா வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணணும். நீங்க நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம ஹர்ட் ஆகுறோம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உட்கார்ந்து அழுது தித்துட்டு அடுத்து என்ன ஆக்ஷன்ங்கிறத தான் யோசிக்கணும். உயிரை விடுற அளவுக்கு ஏன் டிப்ரெஷனுக்கு கொண்டு போறீங்க உங்களை நீங்களே? நான் அழுது தீத்து கத்தி சண்டை போட்டு வாயில ஒரு கெட்ட வார்த்தை வராத பொண்ணு இன்னைக்கு லோக்கலா ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த வார்த்தையை கத்துக்கிட்டு வந்தனா கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ கெட்ட வார்த்தைங்களை கத்துக்கிட்டு அவனை கத்தி திட்டி அவ்வளோ பிரச்சனை பண்ணி கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த கடனால உங்க கேரக்டரே மாறிடுச்சு. கேரக்டர் இது நானானு எனக்கே இப்ப தெரியுது. இப்ப நானானு என்னோட குரூப்ல எல்லாருக்குமே எனக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. எவ்வளோ யார் கோவப்படுத்தினாலும் கோவப்படாத ஒரு பொண்ணு அன்னை தெரேசா, மதர் தெரேசா. எனக்கு யாராவது பர்த்டே விஷ் பண்ணனா கூட மதர் தெரேசா யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டா, எல்லாருக்கும் உதவி பண்ணுவா. ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு மேஜிக் நடந்துடாதா? எல்லாத்துல இருந்து நான் வெளியில வந்து நடக்கும் மோனிஷா, நம்புங்க நீங்க. சரியா, மனசை தளர விடாதீங்க. இன்னைக்கு நான் அழக்கூடாதுன்னு தான் நான் ஆக்சுவலி இங்க வந்தேன். இப்போ ஐம் வெரி ஸ்ட்ராங். என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான பொண்ணுலாம் நீங்க பார்க்கவே முடியாது. டிப்ரெஷன் ஆயிட்டீங்க. இந்த காசை கொடுத்துட்டு கேட்டு 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 அது என்னன்னா நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்னு நம்பி கொடுத்துட்டு அதை கேட்கும் போது இருக்கிற வலி வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா மனசுல இப்போ நம்மள ஒருத்தங்க அண்ணன் வச்சுக்கோங்களேன், காசு கொடுத்துட்டோம், இப்போ அண்ணா கிட்ட நம்ம சண்டை போட முடியுமா? வாய்ஸ் ரேஸ் பண்ண முடியுமா? ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம அதையும் பண்ணுவோம்ல. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் வச்சுக்கோங்களேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் இது தொடர்பா கொடுத்தீங்களா? கொடுத்துருக்கோம். யார்கிட்ட, எந்த ஸ்டேஷன்ல, எங்க கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க கமிஷனர் ஆஃபீஸ் மூலமா தான் ஒரு லாயரை கூப்பிட்டுட்டு போயிட்டு ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி நாங்க கமிஷனர் ஆஃபீஸ்ல கொடுத்துருக்கோம். அங்க இருந்து திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. எங்ககிட்ட ரொம்ப தெளிவாவே அவங்க பேசினாங்க. அவங்களையும் உட்கார வச்சு ரொம்ப தெளிவாவே பேசினாங்க. அப்ப என்னோட சுண்டு விரல்ல ஒரு சின்ன போன் பிரேக் இருந்துச்சு. நான் கால் நொண்டிட்டு தான் போயிருக்கேன். என்னை உட்கார வச்சுதான் அவங்க விசாரிக்கிறாங்க. மரியாதையா விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு அவர்கிட்ட ரொம்ப தெளிவா கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, மரியாதை கெட்டுடும், ஒழுங்கு மரியாதை காசை கொடுத்துரு. பொண்ணு கிட்ட இருந்து காசு வாங்கினதே தப்பு. அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ல எதையுமே எழுதி கொடுக்காம அந்த பொண்ணு உங்ககிட்ட கொடுத்துருக்குன்னா எந்த நம்பிக்கையில உங்ககிட்ட கொடுத்துருக்கோ அந்த காசை மரியாதையா கொடுத்துட்டு போற வேலையை பாரு அப்படின்னு சொன்ன உடனே என்னோட ஒரு கிளப்பை நான் சேல் பண்ண போறேன். அந்த சேல் பண்றதோட டாக்குமெண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. எனக்கு இன்னிலிருந்து 15 நாள் அவகிட்ட அவ காசை கொடுத்துருவேன். என்னை ரிமாண்ட் பண்றதுனால அவளுக்கு காசு வர போறது கிடையாது அப்படின்னு ரொம்ப எகத்தாளமா கிளைண்ட் போலீஸ் கிட்டயே பேசிட்டு அந்த ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல எழுதி கொடுத்துட்டு போனாரு. அங்க இருந்து இவங்க எழுதி கொடுத்துட்டு போனதுல என்ன சொன்னிருந்தாங்கன்னா, இப்போ எனக்கு இந்த காசு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, பசிக்கும் போது 1500 ரூபாய், பாலுக்கு 100 ரூபாய், இந்த காசெல்லாம் எழுதி எப்படி 35 லட்சம் கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்கும்போது 100 ரூபாய் 1000 ரூபாய். ஆமா ஆமா, அநியாயமா இல்ல? இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு நீங்க அவரை வர வைக்க முயற்சி பண்றீங்கன்னா, அவர் வரும்போது ஒரு ஸ்லிப் எடுத்துட்டு வருவாரு. இவ்வளவு காசு நான் கொடுத்துருக்கேன், கேட்கும் போதெல்லாம் காசு கொடுத்துருக்கேன். 35 லட்சத்துல எவ்வளவு ரிட்டர்ன் வந்துச்சு? அவங்க வந்து முதல்ல அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த 100 ரூபாய் 500 ரூபாய் இது எல்லாத்தையும் கணக்கு வச்சு எடுத்துட்டு வந்து அவங்க கொடுக்கும்போது 13,93,000 ரூபாய் கொடுத்ததா போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துருக்காங்க. ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கல. ஓகே, நண்பர்களோட நான் வந்து அவரோட கிளப்புக்கு போகும்போது அதிகபட்சமாக எல்லா டைமும் நான் காசு கட்டிருக்கேன். அவங்க எனக்கு காசு கட்டாத நாட்கள் எதுவுமே இல்லை. இவனோட பர்த்டே செலிப்ரேஷன் அங்கே ஒன்று நடந்துச்சு, அதுக்கு மட்டும்தான் நான் காசு கட்டல. ஆனா இவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அதே கிளப்ல வேலை செஞ்ச மேனேஜர் ஒருத்தர் எனக்கு அந்த பில் என்னன்னு அது மறுநாளே அனுப்பிட்டாரு. ஒரு மெசேஜ் ஒன்று, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுட்டாரு. அக்கா இதுதான் உங்களோட பில் ஆச்சுன்னு சொல்லிட்டு போட்டுட்டாரு. 53,000 ரூபாய் ஆச்சு. இந்த 53,000 ரூபாய்க்கு அவர் போட்டிருக்கிற பில்லு 2.5 லட்சம் ரூபாய். சரி, போலீஸ் ஸ்டேஷன் போயாவது உங்க பணம் திருப்பி வந்ததா? இல்ல வரல. ஏன்? 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2வது நாள்லயே. கொடுத்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, உங்களுக்கு வர வேண்டிய காசு வந்துச்சான்னு. மேம் அவர் ஃபர்ஸ்ட் தரேன்னு சொல்லியிருந்தால 2 லட்சம் ரூபாய், அதை அவர் கொடுத்துருக்காரு. யூஸ்வலாவே அவர் பண்றதுதான். இப்ப நான் காசு கேட்காம இருக்கணும்னா அந்த 50,000 ரூபாய் 500 ரூபாய் 100 ரூபாய் போடுறது நீங்க உங்ககிட்ட வந்ததுனால 2 லட்சம் ரூபாவா அனுப்பியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் ஒரு பெரிய அமௌண்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமௌண்ட் அனுப்புறாரு. அப்ப நான் அவங்க கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றேன், மேம் இதனால நான் இன்னும் சஃபர் தான் ஆவேன். இப்ப நான் வந்து எனக்கு மாசம் ரொட்டேஷனுக்கு காசு வேணும்னு கேட்கல, என்னோட இன்கம் சோர்ஸை நான் ரெடி பண்ணணும், அதுக்கு என் காசு மொத்தமா வேணும்னு தான் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கிறேன். நீங்க கடன் கொடுத்த 35 லட்சத்துல எவ்வளவு இப்ப ரிட்டர்ன் ஆயிருக்கு? 19,50,000 ரூபாய் ஆயிருக்கு. இன்னும் 14 லட்சம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும். சோ இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க காம்ப்ரமைஸ் பேசி வச்சாங்க இல்லையா, அது என்னாச்சு அந்த அக்ரிமெண்ட்? காம்ப்ரமைஸ் திருப்பி அவங்க கிட்ட போய் பேசணும்னா நாங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்க கிட்ட நாங்க எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து பணம் ஃப்ரெண்டுக்குள்ளர நீங்க கொடுத்துக்கிட்டீங்க, எந்த லீகல் டாக்குமெண்ட்டும் இல்லை,
எல்லாரையுமே அவரை சீட் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸை நீங்க எல்லாருமே எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்கன்னா அவரை தூக்கி நாங்க உள்ள வைப்போம். நீங்க அடுத்தது கொடுத்தீங்கனாலும் ரிமாண்ட் தான் பண்ண முடியும். நியாயமா பேசுங்க, உங்களோட காசு உங்களுக்கு வராது. இப்போ உங்களுக்கு அதிகமா தேவைப்படுறது இங்க என்னன்னா உங்களோட காசு உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும். ஏன்னா உங்களோட இன்கம் சோர்ஸ் நீங்க இல்லாம உட்காந்துட்டு இருக்கீங்க. அதனால அவர்கிட்ட வாங்குற காசை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி உங்களை என்ன சேவ் பண்ணிக்க முடியும்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இதுதான் லாஸ்டா போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க பேசினது. இந்த போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு ரீசனே என்னோட இன்கம் சோர்ஸை நான் ரெடி பண்ணணும், எனக்கு மொத்தமா காசு வேணும்ன்றது தான். இதை இன்னமும் நாசம் பண்ணாங்க. இப்போ பிச்சு 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 இந்த பணத்தை வாங்குறதுக்கும் நீங்க காலையிலேயே அவங்க வீட்டுல போய் உட்காந்துடணும். ஆமா, அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்தாலும் மரியாதை இருக்குமா? இல்ல, மரியாதையெல்லாம் இல்ல. அதுதான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. உங்களை மாதிரி நாங்க வந்து நல்ல வளர்ப்பா இல்லாம இருந்திருக்கணும், இதெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. கொடுத்த காசை போய் கேட்கறதுக்குன்னு இல்லை, வளர்ப்பு எங்க இருந்து வந்தது? மேம், இப்போ வந்து புதுசா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, நான் நல்லவல்ல, எனக்கு காசை திருப்பி கொடுக்கணும், ஓகேங்களா? நான் மொத்த காசையும் திருப்பி கொடுத்துட்டேன். நான் உனக்கு 32.5 lakhs கொடுத்துட்டேன். டோன்ட் யூ ஹாவ் எனி கிராட்டிடியூட் ஃபார் தட்? கொடுத்த காசை திருப்பி கொடுத்துருக்கேன் உனக்கு மட்டும் தான். உனக்கு அதுக்கு கூட நன்றி இல்லை. எந்த தைரியத்தில் வந்து என்கிட்ட பேசுற? இதுதான் அவங்க லாஸ்டா பேசின பேச்சு. இப்போ எப்படி இப்போ இப்படி பேசிட்டு இருக்க ஒரு நபர்கிட்ட நீங்க எப்படி அந்த 14 லட்சத்தை திருப்பி வாங்க போறீங்க? அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்த லெட்டர் அவர் கையில தானே மேம் எழுதி கொடுத்தாரு. அந்த லெட்டர் எங்க இருக்கு? இப்போ அவர்கிட்ட தான் இருக்கு. அதோட காப்பி என்கிட்ட இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. இருக்கு. இப்போ நீங்க லீகலா இதுக்காக எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா? லீகலா போகணும்ன்றதுக்கு முன்னாடி நான் மீடியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு 3 ரீசன் இருக்கு. ஒரு நண்பர் ஏமாத்திட்டாருன்னு சொல்லி தான் என்கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஒரு நண்பர் இந்த மாதிரி அதிக வட்டிக்கு கொடுத்து என்கிட்ட இருந்து வாங்கி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நீ கொடுத்து காப்பாத்திருன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க. உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கினாங்களா? இல்ல, சும்மா வாங்கினாங்க. நான் வட்டி கொடுக்குறேன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், வட்டிக்கு வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது, நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். இதுல 2 விதமான ஆட்கள் தான் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்றது. ஒண்ணு, அதிக வட்டிக்கு கொடுத்துட்டாங்க, இப்ப அவங்கள கூப்பிட்டு போய் கார்னர் பண்ண முடியும். ஏன்னா அதிக வட்டி திருப்பி கொடுக்க கூடாது. இப்ப நான் உங்களுக்கு அதிக வட்டிக்கு நான் உங்களுக்கு காசு தரலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி மிரட்டுவாருன்னா, ஒரு வாரத்துல என்னால வந்து இத்தனை லட்சம் ரூபாய் எடுக்க முடியும், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் மணி, எனக்கு உனக்கு தர முடியும். இன்னைக்கு 10,000 ரூபாய் நீ கடன் வாங்குறேன்னா 50,000 ரூபாய் வட்டி கூட நான் தரேன் இந்த ஒரு வாரத்துல. 10,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் வட்டி கூட நான் அப்படி சொல்லி தான் கடன் வாங்க. அப்படி சொல்லி தான் எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணி தான் கடன் வாங்கியிருக்காங்க. உங்களை மாதிரி ஹரிஹரன் கிட்ட கடன் வாங்கின நிறைய பேர் கடன் திருப்பி வராம அவங்க கம்ப்ளைண்ட்னு போயிருக்காங்களா? இருக்கா அந்த ஹிஸ்டரி? இருக்காங்க. கம்ப்ளைண்ட் போயிருக்கா? ஆமா, போயிருக்காங்க. என்ன மாதிரியே ஒருத்தர் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கோர்ட் வரைக்குமே மூவ் பண்ணி இப்போ வரைக்கும் அவர் வந்து அவர் பேர் சொல்லலாமான்னு தெரியல. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு நண்பர் மூலமா இன்னொரு பணம் 30 லட்சம் ரூபாய் வந்துச்சு, அந்த பணத்தை வந்து நான் எனக்கு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன். அதே மனுஷர்கிட்ட இருந்து 70 லட்சம் ரூபாய் இவர் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஓகே, பட் அவங்க எல்லாம் மீடியாக்கு இன்னும் வரல. இல்ல, அவங்களுக்கு வந்து இப்ப எல்லாருக்குமே என்னன்னா, எல்லாருமே ஒரு பிக் ஷாட்ஸோட பசங்க இல்லையா, ஏதோ ஒரு பெரிய பிசினஸ்ல இருக்கிறவங்க இல்லையா, வீட்டுக்கு தெரியாம பணம் கொடுத்தவங்க. நான் ஒரு பொண்ணு பேர் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு தெரியாம பணம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து எப்படின்னா, அவங்களுக்கு இப்ப நீங்களே போய் உட்காந்து பேசுனீங்கன்னா கூட நீங்க வந்து கடனே கொடுக்காத ஆளாவே இருந்தாலும் நீங்க கொடுத்துருவீங்க. கொடுக்க மாட்டேன். இல்ல, அந்த அளவுக்கு அவங்க கெஞ்சுவாங்க. நான் கொடுக்க மாட்டேன். அவங்க லைஃப் த்ரெட்டன் எப்படி பண்ணுவாங்கன்னா, நான் செத்தா நீ ரிக்ரெட் பண்ணுவ அப்படின்ற லெவலுக்கு லைஃப் த்ரெட்டன் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் யாராவது நம்மள த்ரெட்டன் பண்ணி பணம் கடன் கேட்டா நம்ம கொடுத்துருவோமா என்ன? அப்படி கொடுக்கலாமா? ரொம்ப அதிகமா இப்ப கேக்குறது உங்க அண்ணனா இருந்தா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? கூட பிறந்த அண்ணனா இருந்தா கொடுப்பேன், உயிரையே கொடுப்பேன். அதுதான், இப்போ நம்மளுக்கு கூட பிறந்த அண்ணன் யாரோ ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 வருஷம் 3 வருஷம் பழகிட்டு பல லட்சம் காசு கேட்காங்கன்னா கண்டிப்பா அக்ரிமெண்ட் இல்லாமையோ ஏதோ ஒரு சொத்து எந்த ஒரு விஷயமும் அடிப்படையா இல்லாம நான் கொடுக்க மாட்டேன். அதுதான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஆனா நானும் கடன் கொடுத்து ஏமாந்துருக்கேன் மோனிஷா. நான் வந்து அதிகபட்சமா 50,000 30,000 வரை கடன் கொடுத்து ஏமாந்துருக்கேன். அந்த பாதிப்பு என்னன்றது எனக்கு தெரியும். அதுதான், உங்களுக்கு வந்து நபர்கிட்டலாம் 6,000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு 6 வருஷமா கேட்டு, அதாவது அந்த கடனை வாங்கும் போது கெஞ்சி 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 வாங்குவாங்க. திருப்பி நம்ம கேட்கும் போது போன் எடுக்க மாட்டாங்க, ஆன்சர் மெசேஜுக்கு ரிப்ளை இருக்காது, இல்ல அப்படியே தப்பி தவறி போன் எடுத்துட்டு கொடுத்துறேன் அப்படிம்பாங்க. ஆனா கொடுக்கவே மாட்டாங்க. அந்த டென்ஷன், மன உளைச்சல் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. பிகாஸ் நம்மளாம் மனசு வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா அது கொடுத்துட்டா அது வேற. பட் நம்மள யாராவது ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த வலி வேற வழிதான். கரெக்ட். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஒருத்தவங்க கெஞ்சினாங்க 6,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு, அதை திருப்பி வாங்குறதுக்கு நான் அந்த 6,000 ரூபாய்க்கும் எனக்கு இந்த 35 லட்சம் ரூபாய்க்கும் எனக்கு தெரிஞ்ச வேல்யூ வந்து ஒரு அண்ணனா
இல்லை ஒரு நல்ல நண்பனா என் பக்கத்தில் டெய்லி உட்காந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு பர்சனாக மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நீங்க மீடியா வந்ததுக்கான நோக்கம் என்ன? 3 ரீசன் இருக்கு மேம். இவர் வந்து இதை லூப்ல பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டுல இருந்து இன்னொரு ஃப்ரெண்டுல இருந்து என்னோடல இருந்து இது ஒரு பேட்டர்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கார்னர்டா வந்து சிங்கிள் விமனை டார்கெட் பண்றாங்க. சரிங்களா? சிங்கிள் விமன். ஏன்னா இப்போ வந்து இது ஒரு பக்கா ஒரு ட்ராப் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, எந்த லெவலுக்கு அவங்க போவாங்க, என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இவங்க எனக்கு வந்து கேட்பாங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்களா, ஹஸ்பண்ட் இருக்காங்களா, ரிலேஷன்ல இருக்காங்களா, இது மாதிரி எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிட்டு தான் காசு வாங்குறான்றத ஒரு ஸ்டேஜில் நான் கண்டே பிடிச்சிட்டேன். ஏன்னா என்கிட்ட ஒருத்தவங்க வந்து பேசும்போது அப்போ அவங்க கிளியரா சொல்லியிருந்தாங்க, என்ன பேர் சொல்லி தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் நடத்தையில தகாத விஷயங்கள் இருக்கு, அது வந்து என்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க, என்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வேற ஒரு பொண்ணு கிட்ட 30 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. இப்படி வாங்கின இடத்துல லூப் ஆயிட்டே இருக்கு. கடன் வாங்கிட்டு கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. அவங்க அந்த பொண்ணு பேசும்போது நான் அதை ரெக்கார்டும் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி அவங்க பேசின விஷயத்த நான் ரெக்கார்டுமே பண்ணிருக்கேன். அப்ப அவங்க பேசும்போது நான் சொன்னேன், இதே மாதிரி தான் அவங்கள தப்பா சொல்லி என்கிட்ட வாங்கினாங்க, என்ன தப்பா சொல்லி உங்ககிட்ட வாங்கியிருக்காங்க, இது ஒரு பேட்டர்னா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க விடுங்க, நாம நம்மளுக்கெல்லாம் காசு கிடைச்சா போதும். இப்ப பிரச்சனை அவனை நாசம் பண்றது, அழிக்கிறது, இல்ல வெளியில எக்ஸ்போஸ் பண்றது இதெல்லாம் கிடையாது, நம்ம காசு நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் எல்லாருமே இருந்தோம். ஏன்னா நாங்களாம் விமன். இப்போ நான் இன்னைக்கு உங்ககிட்ட மீடியாவில் வந்து நான் பேசுறேன் அப்படின்னா நாளைக்கு என் பேர் என்னவா இருக்கும்னா, என்ன இல்லாம 35 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பா. இதுதான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். இப்போ இதை அவங்களே என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணும்போது வை ஐ கேன் நாட் கம். இதுக்கு மேலேயும் என் கெரியரை நான் ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்திக்கலைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். எனக்கு என் காசு இதுக்கு மேலேயும் பிச்சை போடுற மாதிரி அவன் கொடுக்குற 1,50,000 கொஞ்சமாக தான் கொடுப்பான்னு எல்லாருமே கன்வின்சிங் பாயிண்ட்டை எனக்கு கொடுக்கும்போது ஒருவேளை கொஞ்சமாக தான் வருமா, நான் மாத செலவுக்கு அவன் கொடுக்குற காசை யூஸ் பண்ணிட்டு தான் போகணுமா, உண்மையாகவே அவன் திருப்பி கொடுத்ததே எனக்கு பெரிய விஷயம் தானா, நான் நன்றியோட தான் நடந்துக்கணுமா அப்படின்ற கேள்வி எனக்கே வர ஆரம்பிச்சிச்சு. பாதி பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க, இன்னும் பாதி பணம் அப்படின்னு. ஆமா, இந்த பாதி பணம் கொடுத்ததுக்கே உனக்கு என் மேல நன்றி இல்லையேன்னு அவன் கேட்குறான். ஓகே, கொடுத்த காசை திருப்பி நீ வாங்கியிருக்க, டோன்ட் யூ ஹேவ் கிராட்டிடியூடுன்னு காசு வாங்கின ஒருத்தங்களால கேட்க முடியும்ன்றது இவன் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடன் கொடுத்தவங்க டென்ஷன் ஆகிற மாதிரி உங்ககிட்ட கடன் வாங்கினாரு டென்ஷன் ஆயிருக்காரா? அவர் இன்னிய வரைக்கும் டென்ஷனே ஆகுறதில்ல. ஒரே ஒரு பர்சன் கூட ஆனது கிடையாது. நீங்க எவ்வளோ அசிங்கமா வேணாலும் திட்டுங்க, நீங்க எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை கூட சொல்லுங்க, அவங்க அப்பாவை திட்டுங்க, அவங்க அம்மாவை திட்டுங்க, அவங்க மனைவியை திட்டுங்க, அவருக்கு பிள்ளை பிறந்திருக்குல்ல அந்த பிள்ளையை திட்டுங்க, எவ்வளோ பேர் வேணாலும் என்ன வேணாலும் திட்டுங்க. ஆமாம் அதான் நான் உங்ககிட்டலாம் வாங்கியிருக்கேன்ல, நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கணும், இவ்வளோதான் பேசுவார். அது இன்னும் உங்களுக்கு தான் டென்ஷனை ஜாஸ்தி பண்ணி உங்க கேரக்டரே மாத்திடும். நான் தான் கத்துவேன், ஊருக்கே கேட்குற மாதிரி நான் தான் கத்துவேன். அவரோட குரல் வந்து அவருக்கே கூட அதிகமாக கேட்காது, நான் தான் கத்துவேன். விவரமான கோளாரா இருக்காரு. நான் தான் அடிச்சுட்டு அழுவேன், நான் தான் மயக்கம் போட்டு விழுவேன், நான் தான் செவுத்துல போய் முட்டிப்பேன். நான் தான் ஒரு சைக்காலஜி கவுன்சிலிங் எடுத்துட்டு இருந்த பொண்ணு சைக்காட்ரிஸ்ட் எனக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தாலும் பைத்தியம் தீராது போன்னு சொல்ற அளவுக்கு பைத்தியக்காரியா நடந்துட்டு இருக்கேன். போய் இடிச்சுக்கிறது, அழறது, ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று என்னை முடிச்சுக்கணும், இல்லை எனக்குன்னு ஒன்று உருவாக்கிக்கணும். இப்போ ரெண்டுத்துல என்ன பண்ணலாம்? உங்களால இது ஒரு பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு கூட மைண்ட் செட்டை மாத்திட்டு பைசா கலெக்ட் பண்றதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி போராடுறது வேற விஷயம். கரெக்டேவா? பட் இன்னொரு பக்கம் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகாமல் உங்களை ஹெல்த்தியாக மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி எடுத்துகிட்டு போகிறதும் தேவையில்லை உங்களுக்கு. கரெக்டு. அது அப்படி பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியலையா? பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு நான் நிறைய முயற்சி எடுத்திருக்கேன், வேலை தேடி இருக்கேன். அவங்களுக்கு தெரிஞ்சே எல்லா இடத்துலையும் நான் வேலைக்கு போய் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல. அவருக்கு கால் பண்ணி பார்ப்போமா? நம்ம பண்ணி பார்க்கலாம், கேட்போமா? ஹாய்ங்க சாரா, நீங்கள் மோனிஷா கிட்ட பணம் வாங்கினீங்களா? ஆமா, நீங்க திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. மேடம் 35 lakh வாங்கிருக்கேன். என்னங்க? 35 lakh கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஆக்சுவலி நான் ஓப்பனா உங்கள்ட்ட எல்லா ஸ்டோரியும் சொல்லிடுறேன். we were friends. இடையில அவங்க கேட்கும் போதெல்லாம் நான் வந்து என்னால முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். நீங்க வட்டி எதுவும் கொடுக்கல? இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்க வட்டி கொடுத்தீங்களா கொடுக்கலையா? எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். நீங்க என்னென்ன கேட்க நினைக்கிறீங்க? அதாங்க, நீங்க வட்டி கொடுத்தீங்களா கொடுக்கலையா? இல்ல, நான் வட்டிக்கே வாங்கல. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நேச்சர்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நானா ஒத்துக்கிட்டேன், இது மாதிரி நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு நாள் நீங்க என்னால கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதனால அதுக்கு இது எக்ஸ்ட்ரா 10 lakh நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அது லாஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல போகும்போது நான் சொல்லிட்டு வந்தேன், மேம் இது மாதிரி எனக்காக 35 lakh கொடுத்துருக்காங்க, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் போட்டு தரேன், ஏன்னா என்னால கஷ்டப்பட்டிருக்காங்க,
அக்ரிங் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்படியே கொடுத்துட்டு வந்து மொத்தம் ஓவரால் அவங்க அக்கௌண்ட்ல கொடுத்தது 32.5 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுல அவங்ககிட்ட ஒரு 2.5 தான் பெண்டிங் இருக்கு. ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஓகே. அவங்க வந்துட்டு இப்ப என்ன ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு இமிடியேட்டா வேணும் அப்படின்னு. நம்ம வந்து நான் லாஸ்ட் சாட்டர்டே வந்து என்ன சொன்னேன், அந்த 2.5 வருது அதை கொடுத்துறேன். ஸோ உங்களோட அசல் கிளியர் ஆயிடும். அங்க அந்த எக்ஸ்ட்ரா நான் ஒரு 10 தரேன்னு சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா நான் தரேன், நான் கொடுக்கலன்னு சொல்லல. ஐ வாண்ட் டு கிவ், ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் உன்கிட்ட. எக்ஸ்ட்ரா கொடுக்கறத விட நீங்களே கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஒரு நேரம் 2 பேர் டிலே ஆயிடுச்சு நான் வாங்கின பணம் கொடுத்துட்டு. இதே நீ பேங்க்ல போய் போட்டனா கூட உங்களுக்கு ஏதாவது 2% 3% ஏதாவது வந்துருவேன் இல்லையா? சோ அதனால அதுக்கு ஒத்துக்கிட்டோம். Now the problem is she wanted immediately wherein I'm not in a position to help. இது என்னன்னா இப்போ அவங்க சேனலுக்கு வந்து மீடியா வரைக்கும் ஏன் வர்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சிங்கிள் விமனா அவங்க சம்பாரிச்ச 10-15 வருஷம் சம்பாரிச்ச பணம் அதை அவங்க உங்களுக்கு ஒரு 25 நாள்ல 35 லட்சத்தையும் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒரு அக்ரிமெண்ட் கூட போடாம ஒரு நட்பின் அடிப்படையில கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு வட்டி கூட அவங்க நீங்க பேசிக்கல, நீங்களே ஒத்துக்கிறீங்க அதுக்கு வட்டி கிடையாது. ஆனா இப்போ பணத்தை திருப்பி கொடுக்க கேட்கும் போது பாருங்க, நீங்க உங்க ரெஸ்டோபாருக்கு அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்ததெல்லாம் பில்லிங் போட்டு கொடுத்தேன் அப்படின்றீங்க. போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? கமிஷனர் ஆபீஸ்லயும் நாங்க இவ போஸ்ட் போட வட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல நானும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட் பண்ணி நேற்று அவளுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க, என்கொயரிக்கு வர சொல்லிருக்காங்க. நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? எதுக்காக? ஆமா கொடுத்து இது மாதிரி மேம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் கொடுக்கலன்னு சொல்லல. I've given almost 99% of it and she's going about and talking about my brand, my name and everywhere she's falling. ஏன்னா இல்லங்க, காசு வாங்கிட்டு போயிடுவாங்க மேம். நாளைக்கு நான் எப்படி மேம் இங்க தலை கட்டுறது? நீங்க உங்க காசு அவங்ககிட்ட கொடுத்து முடிச்சிருங்க. உங்க பிராண்ட் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அப்ப நீங்க காசு கொடுத்து முடிச்சிடுங்க. இருங்க மேம், ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வர சொல்லுங்க, அவங்களை கூப்பிட்டு வச்சு கணக்குல பார்த்து செட்டில்மெண்ட் பேசி முடிச்சிடலாம். இது இப்படியே போயிட்டு இருக்கு, அவங்க தேவையில்லாம சோஷியல் மீடியா கண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு ஆக்சுவலி இன்னைக்கு வர இப்போ ஆக்சுவலி நான் என்னோட சேனல்ல ஒரு பெண் அவங்க சம்பாரிச்ச மொத்த காசையும் ஒரு 15 வருஷமா ஒரு பெண் உழைச்சி சம்பாரிச்ச காசை ஒருத்தருக்கு கடனா கொடுக்கும்போது 2 வருஷம் அந்த கடன் திருப்பி வராதப்ப படுற மன உளைச்சலை நான் என்னோட ஷோல கேரி பண்ணியிருக்கேன். சரிங்களா? அவங்களா தான் வந்து சொன்னாங்க என்ன மீட் பண்ணி. ஓகேங்களா மேடம்? இது என்ன மேம் நியாயம்? இது என்ன சொல்றேன்னா, இல்லைங்க, ஏமாத்தல ஓடல. நானும் I've gone through shit out of my life. Always I went to commit suicide myself. அந்த லெவல்ல அவங்க உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு இங்க. பட் நம்ம இன்னொருத்தோட பணத்துல விளையாட முடியாது இல்லீங்களா? நீங்க அவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, எதுக்காக சார் நீங்க வந்து ஒரு 30 லட்சம் கடனை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காம இவ்வளவு பிரச்சனை ஆகும்? என் லைஃப்ல ஒரு 2-3 years தான் அதுக்கு மேல நான் ஒரு 5000 கூட வந்துட்டு நம்ம கடன் எல்லாம் வாங்கினதே கிடையாது. They all my very good friends of mine. நான் கஷ்டப்பட்டு இருக்க பார்த்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேங்களா? நீங்க கேட்காம ஹெல்ப் பண்ணாங்களா? இல்ல கேட்டாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு. நீங்க தான் நான் செத்துருவேன் காசு கொடுன்னு கேட்டீங்க, நீங்க தானே? ஓகே சார், நான் உங்களுக்கு கால் பண்ணது அவங்க மீடியாவுக்கு வந்து ஒரு பெண்ணா கடனை கொடுத்துட்டு சம்பாரிச்ச தொகையை கொடுத்துட்டு தான் பட்ட மன உளைச்சலை வந்து பதிவு பண்றாங்க. அதுல உங்களோட பேர் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது உண்மையா என்ன, நீங்க கடன் வாங்கினது உண்மையா, போயிட்டு இருக்க இஷ்யூ உண்மையாங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ நீங்க அக்செப்ட் பண்ணீங்க, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க இனிமேல் லீகலாவே 2 பேரும் அதை முடிச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் சந்திரன் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. 2 நாளுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்க எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்க. மீடியாவுக்கு நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த லூப்பை நிறுத்தணுன்ற இடத்துல இன்ஸ்டாகிராம்ல எனக்கும் இவருக்குமான கான்வர்சேஷன் எல்லாத்தையும் போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த போஸ்ட்ல இருந்து அவங்க என்ன வந்து கொலை மிரட்டல் மட்டும் தான் டைரக்டா இது பண்ணல, என் காசை நீங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க இந்த பிரச்சனையை பத்தி போஸ்ட் போட்டீங்களா? ஆமா, போஸ்ட் போட்டிருக்கேன். போட்டதுனால உங்களுக்கு மிரட்டல் வருதா? ஆமா ஆமா, இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் லிட்டரலி நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கிறாரு. நீங்க அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் நீங்களே படிச்சு பாருங்க. இதுல எந்த விதமா ஒரு ட்ராப் பண்ணி எடுத்துட்டு வந்து என்னை வந்து ஏமாத்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. இதே மாதிரி ஃப்ரெண்டு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி தான் எல்லா ஃப்ரெண்டுகிட்டயும் வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஏமாத்திட்டேன்னு இன்னொரு 10 பேர்கிட்ட அவங்க வாங்கக்கூடும். இதை மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஏதோ ஒரு தைரியம், சாக போனாலும் சாகாம இங்க உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாரும் இப்படி உட்காந்துருவாங்களா? இப்படி வந்து தன்னோட முகத்தை, தன்னோட கெரியரை, இவ்வளோ விஷயத்தை அழிச்சிட்டு இப்படி வந்து உட்காந்துருவாங்களா? மீடியாவுக்கு வர்றது இப்போ நாளைக்கு வந்து அவங்ககிட்ட போனா ஏமாந்து போயிடுவாங்கன்னு 4 பேர் சொல்லுவாங்க. இதே 40 பேர் என்னென்ன சொல்லுவாங்க? என்ன இல்லாம நீ காசு கொடுத்த இங்க வந்து உட்காந்துருக்கேன்னு தான் கேட்பாங்க. இவ்வளையும் தாண்டி நான் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் இன்னொருத்தவங்க இந்த மாதிரி வந்து நிற்கக்கூடாது, கண்டிப்பா நிற்கக்கூடாது. எனக்கு அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம்.
நீங்கள் பண்ண ஒரே நல்ல விஷயம் என்ன தெரியுமா? கையில் கேஷாக பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வந்து இந்தா நண்பா அப்படின்னு சொல்லி பணத்தை கையில் கொடுக்காம இருந்தது தான் நீங்கள் பண்ண ஒரு நல்ல விஷயம். அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லா டிஜிட்டல் ப்ரூஃபும் இருக்குது. சரியா? நீங்கள் மன உளைச்சலாகி செவுத்துல முட்டிக்கணும், கயிறை மாட்டவா இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். தப்பாக எதையுமே யோசிக்க வேண்டாம். இவ்வளோ அழவும் வேண்டாம். உங்கள் கேரக்டரே மாறுற அளவுக்கு கத்த வேண்டாம், கோவப்பட வேண்டாம், திட்ட வேண்டாம், சபிக்க வேண்டாம், எதுவுமே ஆக வேண்டாம். ஏன் டென்ஷன் ஆகணும்? டென்ஷன் ஆகிறதுக்கு ஒரு டைம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கணும். எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகும், கத்துறோம், வாட் எவர் இட்ஸ் டிபெண்ட்ஸ் நம்மளோட கேரக்டரை பொறுத்து. ஓகேவா? இல்லை நம்மளை ஒருத்தவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, தாங்கவே முடியல அப்படிங்கும் போது. பட் அடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம நிதானத்துக்கு வந்து யோசிக்கணும்ல, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும். என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமாக மட்டும்தான் யோசிக்கணும். அதுவும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொன்னீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. நீங்கள் பேசும்போதே உங்களோட ஸ்ட்ரென்த் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப கிளாரிட்டியாக தெளிவாக பேசுகிறீங்க, அழகாக இருக்கீங்க, அழகாக பேசுகிறீங்க, அறிவாகவும் இருக்கீங்க. ஆனால் யாருக்கோ நம்ம பணத்தை கடன் கொடுத்துறதுக்காக நம்ம இவ்வளோ சஃபர் ஆக கூடவே கூடாது. புரியுதா? நம்ம அறிவு திறமையெல்லாம் நம்ம யாருக்கிட்டையும் எங்கேயும் அடகு வச்சுட்டு அப்படிலாம் ஈஸியாக விட்டுற முடியாது. கரெக்டா? கரெக்ட். படிச்சிருக்கீங்க. ஸோ லீகலாக என்ன பேட்டில் பண்ணணுமோ அதுக்கு மைண்ட் செட் பண்ணிடுங்க. இந்த பணத்தை திருப்பி வாங்கியே தீருவேன். நீ யார் ஏன் நான் உழைச்சி சம்பாரிச்ச காசை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்க. நான் கடன் கொடுத்த காசெல்லாம் வாங்கிட்டேன் எப்படியோ, பட் எனக்கு மனம் உழைச்சல் தான். ஆனால் நான் வாங்கிட்டேன். ஏன்னா திருப்பி பிச்சை எடுத்து வாங்குறது பிடிக்கல. கேட்கும் போது நீ 2 வாட்டி கேட்ட உடனே நான் கொடுத்தேன்ல, அது மாதிரி நீ ஏன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறேன். பட் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னை ஏமாத்துறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஸோ இப்போ யாராவது கடன் கேட்டால் கொடுக்கறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா ஏற்கனவே பண்ணவங்க இது. நம்ம யாரையும் நம்பணும்னு தேவையில்லை, இங்கே யாரையும் நம்பவும் முடியல. ஏன்னா வெளியில் இந்த சொசைட்டியில் நான் நிறைய நபர்கள் விக்டிம்ஸே பேசும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்களா, அது ரொம்ப பொய்ன்னு தெரியுது. ஏன்னா ஃபேஸ் பார்க்கறதுக்கு பேசுறதுக்கும் அவங்க ரொம்ப தன்மையாக நல்லவங்களாக இருக்காங்க. ஆனால் நடந்துக்கும் போது வேற ஒரு ஆக்ஷனில் பார்க்க வேண்டி இருக்கு. அந்த முகம்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு அக்யூஸ்டு ஃபேஸாக இருக்குது நிறைய நபர்களுடைய முகம். அப்போது நம்ம யாரை நம்பவே வேண்டாம். ஒர்க் முடிஞ்சுதா போயிட்டே இருப்போம். எதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே எங்கிட்ட கேட்டால் அப்போ தேவையில்லைன்னு இப்போ நான் அப்படி தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு லீகல் அட்வைஸ் எடுத்து லீகல் ப்ராசஸ் பண்ணுறீங்க, உங்கள் காசை எடுக்கிறீங்க. உங்கள் லைஃப்லேயும் இன்னும் சோர்ந்து போகாதீங்க. பி பாசிட்டிவ் மட்டும். ஓகேவா? கண்டிப்பாக இருப்பீங்கல்ல? கண்டிப்பாக. ஓகே. பணத்தை கடன் கொடுக்கும்போது லீகலாக அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லீகலாக பண்ணும்போது அந்த காசை திருப்பி நீங்கள் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப முக்கியமாக கையில் யாராவது பணத்தை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கையில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்பி வர்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாதுங்க. அட்லீஸ்ட் இவங்க கையில் பணத்தை கொடுக்காம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால இன்றைக்கி உங்களுக்கு திருப்பி வாங்குறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது ஆதாரத்தோட. கடன் கொடுக்கும்போது எந்த தப்பையும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நோட் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Chennai Samartha Group of Institution, Aviation, Hotel Management, Nursing. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 11111.